ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிட்ரஸ் ஸ்டைல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்ல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி எப்படியாவது ராஜராஜன் மாமாவோட உயிரை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காரு. ஆனா இந்த சந்திரா ஏதாவது மாமாவை பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு தோணிட்டே இருக்கு. உடனே மயில்வாகனம் கேக்குறாங்க, என்ன சகல என்ன யோசிச்சுட்டு இருக்க? சரி, ஊர்க்காரங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டு வந்தியே, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கார்த்தி சொல்றாங்க, இந்த கும்பாபிஷேகத்தை பத்தி தான் பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க நம்ம மயில்வாகனத்துக்கிட்ட. கார்த்தி இதை கேட்டுட்டு நம்ம மயில்வாகனம் ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏற்கனவே நம்ம மாமா வேற உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்துட்டு கோவில் பிரச்சனை இழுத்து விடுறாங்களா அப்படின்னு சொன்ன உடனே கார்த்தி சொல்றாங்க, இல்ல எனக்கு என்னமோ அவங்களாம் இந்த பிரச்சனையை வந்து தூண்டி விட்ட மாதிரி தெரியல, யாரோ பின்னாடி இருந்து இவங்களுக்கு தூண்டி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். மயில்வாகனம் வந்து அப்படியாப்பா, யாருப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, வேற யாரு, எல்லாம் நம்ம சின்னத்தை தான். இந்த சின்னத்தை மூலயமா தான் இந்த சிவனாண்டியும் நம்ம முத்துவேலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாரு பண்ணுவா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மயில்வாகனம் சொல்றாங்க, என்னப்பா சொல்லிட்டு இருக்க நீனு, சின்னத்தையா? என்னப்பா நீ இப்படி சொல்ற? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. மாமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது எதுக்காகப்பா இந்த கோயில் பிரச்சனை இழுத்து விடணும் அவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தி சொல்றாங்க, இதனால மாமா உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. சகல என்ன சகல சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியவே இல்லையே. நீ சொல்றத பார்த்தா ஏதோ பெரிய விஷயமா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏதோ ஒரு காரணத்தினால அடிக்கடி நடக்க வேண்டிய கும்பாபிஷேகம் நின்று போயிருது. முத தடவை எங்க அம்மாவோட கதையே முடிஞ்சு போச்சு. ஆனா ரெண்டாவது தடவை பார்த்தா ரேவதிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப மூணாவது தடவையா கோவில் கும்பாபிஷேகத்தை தொடங்கியிருக்கா. அப்ப என்ன அர்த்தம்? இந்த சிவனாண்டி எப்ப பாரு மாமாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். மாமாக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த கோவில் கும்பாபிஷேகமே நின்று போயிடுமே அப்படின்னு பத்தி தான் பேசிட்டு இருக்காம. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவனாண்டியே வாயத்தை வந்து இந்த விஷயத்த சொல்றானா, மாமா உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்கு, மாமாக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த கும்பாபிஷேகமே நடக்காம நின்று போயிடும்ல, அதுதான் உங்களோட பிளான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்தி. இதை கேட்டுட்டு நம்ம மயில்வாகனம் சொல்றாங்க, என்னப்பா நீனு என்னென்னவோ சொல்றியே, எனக்கு ரொம்ப பதஷ்டமா இருக்கு. ஒருவேளை நம்ம மாமா உயிருக்கு ஆபத்து ஏதாவது வந்துருமோ என்ன அப்படின்னு கேட்டு இருக்கும் போது, ஆமா நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். இந்த சந்திரகலா மாமாவை ஏதாவது பண்றதுக்கு தான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உடனே அந்த இடத்துல டாக்டர் தான் வந்து கூப்பிடுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி வந்து பதறி போய், என்னாச்சு டாக்டர், என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி தான் போறாங்க. உடனே ரேவதி வந்து அந்த இடத்துல ஈஸ்வரி வந்து ஸ்டாப் பண்றாங்க. அம்மா நீங்க இருங்கம்மா, அவர் போகட்டும், நீங்க கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி சொல்றாங்க, என்னோட கணவருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க வந்து நல்லதையே நினைங்க, அப்பாக்கு எதுவுமே நடக்காதுமா, கண்டிப்பா அவர் மீண்டு வந்துருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. இந்த பக்கம் நம்ம கார்த்தி மயில்வாகனமும் டாக்டர் கிட்ட என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது சந்திரா நினைக்கிறாங்க, என்னது இது, இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கூப்பிட்டு தனியே ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல சந்திரா என்ன பண்ணுவாங்க, ஒளிஞ்சு நின்று ஒட்டி கேட்பாங்க. அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இங்க பாருங்க சார், நாளைக்கு அவருக்கு அவசரமா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்காக ஒருத்தர் இருக்காங்க, அவர்கிட்ட சொன்னாதான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டா வந்து கொடுப்பாங்க, அதுதான் இந்த இடத்துல கரெக்டாவும் இருக்கும். ஏற்கனவே அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் நிலைமையில இருக்காரு, அவருக்கு இந்த மாதிரி அடிபட்டு நீங்க ரொம்ப தாமதமா தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க, அதனால சிவப்பு கலர் வந்து ரொம்ப அதிகமா போயிடுச்சு, இதனாலதான் அவரு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காரு. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் அவர் இன்னும் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் விட்டு தாண்டவே இல்லை, அதுக்காக தான் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பா பொழைச்சிருவாரு. சோ அதனால நாங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா, அதனாலதான் உங்களை கூப்பிட்டு தனியா சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்தியும் மயில்வாகனமும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி டாக்டர் நீங்க வந்து அவரை எங்க இருந்தாலும் வர சொல்லிடுங்க. சரி டாக்டர், இப்போ அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது டாக்டர் சொல்றாங்க, அவங்க இப்போ இங்கதான் இருக்காங்க அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. சரி டாக்டர், நாங்க இவங்களை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்ல சார் நாங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அவங்களே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே ஒட்டி கேட்டுட்டு இருக்க அந்த சந்திரா வந்து, ஓஹோ இந்த மாதிரிலாம் பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா, இந்த ராஜராஜனை பொழைக்க வைக்கிறதுக்காக எங்க இருந்தோ டாக்டர் கூட்டிட்டு வந்து உங்க மாமாவை காப்பாத்த போறீங்களா, அது சரி, ஆனா இந்த டாக்டர் சொல்றதெல்லாம் நடக்கவே கூடாதே, நடந்துச்சுன்னா நம்மளுக்கு தானே ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சந்திரகலாக்கு புத்தி எப்படி போகுது பாத்தீங்களா, எப்பவுமே மோசமான புத்தி தான் போகும் போல உங்களுக்கு. கார்த்தி நீ நினைக்கிறது மட்டும் என்னைக்குமே நடக்காது, நான் இருக்கிற வரையும் இந்த விஷயத்தெல்லாம் நடக்க விட்டுறவேனா என்ன அப்படின்னு நம்ம சந்திரகலா ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸ்ல பேச, இந்த பக்கம் நம்ம கார்த்தி மயில்வாகனமோ கண்டிப்பா நம்ம மாமா உயிரை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வரவும் நம்ம சந்திரகலா ஒண்ணு தெரியாத மாதிரி சாமுண்டீஸ்வரி பக்கத்துல போய் தான் நிக்கிறாங்க. ஈஸ்வரி வந்து மயில்வாகனம் வரதை பார்த்துட்டு, மாப்பிள்ளை என்னாச்சு மாப்பிள்ளை, என்ன சொன்னாரு டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க நம்ம மாமா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறதுனால ஒரு டாக்டரை வர வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக எங்ககிட்ட இந்த டாக்டர் எல்லாம் பேசினாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இன்னும் ஆள ஆரம்பிச்சிடறாங்க நம்ம ஈஸ்வரி. உடனே ரோகிணி அந்த இடத்துல இருந்து வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அப்பாவை எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாரு ரோகிணி, நீ தயவு செய்து அழாத, கண்டிப்பா அப்பாவை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பாருங்க இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காகவே 2 ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்றாங்க, அவங்க தான் நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இதை விட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பரவாயில்ல, என்னோட கணவரோட உயிர் காப்பாத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சிவனாண்டியை தான் கூப்பிடுறாங்க சந்திரகலா. சிவனாண்டி வந்து என்ன விஷயம் சந்திரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம், உடனடியா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா இந்த சந்திரா சிவனாண்டி இல்லாம எந்த விஷயமே பண்ண மாட்டாங்க போலயே. முதல்ல இந்த சிவனாண்டி அடிச்சு ஓட விடுங்க கார்த்தி, அப்பதான் எல்லாமே கரெக்டா வரும். நம்ம சந்திராவும் சிவனாண்டி மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த மாமாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஏதோ ஸ்பெஷலிஸ்ட் வர போறாங்களாம். ஆனா இந்த ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவே கூடாது, அதுக்காக நீங்க ஏதாவது பண்ணி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி சந்திரா என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க ராஜராஜனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. அந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம சந்திரா அவங்கள தடுக்கிறாங்க. என்ன பண்றீங்க நீங்க, யார் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க எங்களோட கடமையை நாங்க வந்து செஞ்சுதான் ஆகணும், தயவு செய்து வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க விட்டா தானே இங்க இருந்து போவீங்க, அதுக்கப்புறம் தானே ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க, அதுக்கே வழி இல்லாம பண்ணிடுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி விட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரையும் உள்ள வச்சு. சரின்னு சொல்லிட்டு சந்திரா வேற யாரையும் அனுப்பி வைக்கிறாங்க டாக்டர் மாதிரி. உடனே கார்த்தி வந்து ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சந்திரகலா ரொம்ப நேரமே இந்த இடத்துல இல்லவே இல்ல, அதனால ஏதோ பண்ணிட்டு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா மேல ரொம்பவே சந்தேகப்பட்டு இருக்காரு நம்ம கார்த்தி. சரின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்களா, அந்த இடத்துக்கு தான் போய் பாக்குறாரு நம்ம கார்த்தி. அங்க போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேரையும் உள்ள வச்சு லாக் பண்ணி இருக்கிறத நம்ம கார்த்தி பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம சந்திரகலா ஏற்பாடு பண்ண அடியாலாம் நம்ம கார்த்தியை போய் அடிக்கிறதுக்காக போறாங்க. உடனே நம்ம கார்த்தி மாஸ்க் காமிப்பாரு அந்த இடத்துல. நம்ம கார்த்தியும் அந்த அடியாலாம் அடிச்சு போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு லேடியும் ஒரு ஆளும் வந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் தான் எங்களை வந்து உள்ள லாக் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தியை அவங்களோட போட்டோவை காமிக்கிறாரு. நீங்க சொன்ன ஆளு இவங்க ரெண்டு பேரை பார்த்து சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது ஆமா சார் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்தி மறுபடியும் ஷாக் ஆகுறாங்க. உடனே கார்த்தி மனசுல நினைக்கிறாரு, சந்திரா நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் பாப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாம வேகமா கிளம்பி போயிட்டு இருக்காரு கார்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு. உடனே கார்த்தி வந்து மயில் வாகனத்துக்கு தான் கால் அடிக்கிறாங்க. உடனே மயில் வாகனத்துக்கிட்ட கேக்குறாங்க அங்க என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது மயில் வாகனம் சொல்றாங்க, எப்பா அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே அந்த ரெண்டு ஸ்பெஷலிஸ்டும் வந்துட்டாங்கப்பா, நம்ம மாமாக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மயில் வாகனத்துக்கிட்ட கார்த்தி சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க யாருமே உண்மையானவங்க கிடையாது. ஐயோ என்னப்பா சொல்ற, உண்மையானவங்க கிடையாதா, என்னப்பா சொல்லிட்டு இருக்கே நீனு, அவங்க எல்லாருமே உள்ள போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் அதிர்ச்சியா சொல்லிட்டு இருக்க. உடனே கார்த்தி சொல்றாங்க நான் இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் அதே மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு கொடுக்கறாரு மயில் வாகனத்துக்கிட்ட. நம்ம மயில் வாகனமும் கார்த்தி சொன்ன மாதிரி எல்லா கரண்டையும் கட் பண்ணி விட்டுறாரு. மயில் வாகனம் கரெக்டான சமயத்துல கரெக்டான வேலை பாத்தீங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சந்திரகலா இந்த மாதிரி ஒரு மெடிசனை அவர் உடம்புல செலுத்த சொல்லி அனுப்பி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க செலுத்தின அவங்களோட கதை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டைம் பார்த்து கரண்ட் வேலை போயிடுச்சு. அதனால மொத்தமா எல்லாமே ஆஃப் ஆகி போனதுனால அவருக்கு நடக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் ஆகி போயிடுது. இந்த பக்கம் நம்ம கார்த்தி அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வேகமா வந்துட்டு இருக்காரு. நம்ம சந்திரகலா நினைச்சிட்டு இருக்காங்க என்னடா இது திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு, என்ன நடக்குது இங்க, இன்வெர்டருமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிடறாரு நம்ம மயில் வாகனம். உடனே டாக்டர் சொல்றாங்க இன்வெர்டரும் வேலை செய்யல, அதனால எல்லாமே சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி வந்து துடிக்கிறாங்க. அச்சோ என்னோட கணவரை வந்து காப்பாற்ற வேண்டிய நேரத்துல இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கார்த்தி அவங்க ரெண்டு பேரையும் ஃபாஸ்டா கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே கார்த்தி வந்து அந்த இடத்துல உண்மை சொல்றாங்க இவங்க தான் உண்மையானவங்க அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இருக்கிற பொய்யான ஆளு வந்து ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம சந்திரகலா தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, இவன் எப்படி இங்க வந்து தடுத்தான், இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஷாக்கிங்ல இருக்காங்க. சந்திரா நீங்க என்ன பண்ணாலும் கார்த்திக்கு தெரிஞ்சிடும், இந்த இடத்துல நம்ம கார்த்தி எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்கன்னே சொல்லலாம், இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது அப்ப வந்து நம்ம மயில் வாகனம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இதுக்கு மேல உண்மையை மறைச்சு வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் கிடையாது, இதோ இங்க நிக்கிறாங்களே இந்த சின்னத்தை தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். என்ன ஈஸ்வரி தங்கச்சின்னு தலையில தூக்கி வச்சு ஆடினீங்கல்ல, இப்ப எப்படி காலை வாரி விட்டாங்கன்னு பாத்தீங்களா, இதுதான் உங்க உண்மையான தங்கச்சியோட சுயரூபமே. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க ஆமாத்த நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், இதுக்கெல்லாம் காரணம் உங்க தங்கச்சி தான். உடனே நம்ம ஈஸ்வரி வந்து சந்திரா முன்னாடி தான் வந்து நிக்கிறாங்க. சந்திரா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது நம்ம சந்திரா தான் நாடகம் ஆடுறதுல வல்லலாச்சே. நம்ம சாமுண்டீஸ்வரி இந்த இடத்துல சந்திரகலா சொல்றத நம்புறாங்களா இல்ல மயில் வாகன மாப்பிள்ள சொல்றத நம்புறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரா ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.